ஐயா காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்னமா நான் சொல்றது? எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னையா அது? ஏமாச்சா கூட்டமே வரக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா, இத்தனை பேரும் எங்க இருந்து வந்தானுங்க? ஏன்பா இன்னைக்கு தான் வந்தாச்சே, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதாங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துடுங்க. பிளான் விவரமான ஆளுகடா. பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய் தண்ணி கிண்ணி கூடுறா, செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்ட சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா தட்டியே இறக்குறான். டே கண்ணா, சாப்பிடும் போது அங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு சொன்னா கேக்குறான்னு பாரு மச்சான். நான் இங்க நின்னா கொலைகாரனா மாறிடுவேன் மச்சான். டேய் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிற பாரு. டேய் இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பக்கல அவன் சோறா இருந்தா இப்படி திப்பாறியா? ஐயா சோறு பத்தாது போல் இருக்கு, இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா அப்பிடுவேன், தின்னா தீத்துவானுக்கு போல் இருக்கு. மச்சான் ஏன் அவஸ்தை? கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்கார தலையில கட்டிட வேண்டியதானே? யோ புரியாம பேசாதயா. பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில்லு ஓனர் கேள்விப்பட்டேன். மில்லு ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வர. மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டான். மச்சான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். அம்மா தாயே, உன் தயவால பெரிய கோடீஸ்வர வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இந்த கஜானா இன்னைக்கு இருக்கிறது போலவே என்னைக்கு நிறைஞ்சிருக்கணும் தாயே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வேலையெல்லாம் அவன் யார் செய்ய சொன்னா? போடு போடு முதல்ல. விளக்கு மாத்தி எல்லாம் தொடறதுக்கு உனக்கு எல்லாம் தலையெழுத்தா? நீ யாரு? கோடீஸ்வரன் விட்டு பொண்ணு. உட்காரு உட்காரு முதல்ல. முதல்ல இந்த ஆர்லிக்ஸ குடி குடி. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குன்னே இந்த வீட்டுல 3 தண்டகர் மாந்திரங்க இருக்காளுங்க. அவளுங்க பாத்துக்குவாளுங்க. நீ எதுவும் பார்க்க வேண்டாம், பேசாம டிவி பாத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும். குடி. சொல்ல மறந்துட்டேனே, இந்த வீட்டுல மூத்த மருமக இருக்காளே கோயம்புத்தூர்காரி, பிச்சைக்கார குடும்பம். அவ கூட சேராத, தருத்திரம் ஒட்டிக்கும். அப்புறம் 2வது ஒருத்தி இருக்காளே இந்திரா, குதிரை மாதிரி நடந்து வருவாளே பஜாரி. அவகிட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத, இழுத்து போட்டு அடிச்சிடுவா. என்னையே 2-3 தடவை கையை வாங்கிட்டு வந்துட்டானா பாத்துக்கைய. அப்புறம் இந்த ஐயர் பொண்ணுகிட்டையும் சங்காத்தம் வச்சுக்காத. அவளுக்கு 4 காசு சம்பாதிக்கிறவங்க திமிரு மண்டக்கானா. அவ சம்பாதிக்கிற காசு உன் கால் தூசுக்கு வருமா? அத்தை எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். மாமனாரு அத்தை நாங்க 2 பேரும் என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இரு. என்ன ராஜாத்தி? குடி, நான் போய் டிஃபன் பண்ணி எடுத்து வரேன். பொண்ணு மாப்பிளைய கையோட அழைச்சிட்டு போலாம்னு பார்த்தா நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இருந்து கூட்டிட்டு போலாம்னா பஞ்சு மில்லுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அடுத்த வாரமாவது அவங்கள அனுப்பிச்சு வச்சிருங்க. அப்ப நான் வர்றேங்க. பொண்ணை நல்லபடியா பாத்துக்குங்க. கவலைப்படாதீங்க சம்பந்தி, இனிமே இது உங்க பொண்ணு இல்ல, எங்க பொண்ணு. என்னங்க என்னடி பாத்துட்டு நிக்கிற? என்ன கண்ணுக்கு முன்னால பூச்சி பறக்குது, கடிச்சுன்னு என்ன ஆகுறது? நான் பாக்கலங்க. மீனாட்சி, நான் போயிட்டு வரட்டுமாமா? அம்மாடி மீனாட்சி, இந்த பாரு, அப்பா ஊருக்கு போகும்போது அழுக கூடாதுமா. கண்ணை தொடச்சுக்க. எதுக்கு அழுகுற? நாங்கெல்லாம் இல்ல. வர மாப்பிள வாங்க. சம்பந்தி ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களா? என்னங்க? எங்கேயோ கண்காணாத இடத்துல பஞ்சு மில்ல வச்சுட்டு கஷ்டப்படுறதை விட அதை வித்துட்டு மெட்ராஸ்ல ஒரு இரும்பு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, உங்க மாப்பிளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த வயசான காலத்துல நீங்களும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இரும்பு துருப்பிடிச்சு போனாலும் கிலோ கணக்குல போட்டு காசாக்கிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. பில்ல வித்தமா, மெட்ராஸுக்கு வந்தமா, இரும்பு வாங்கணுமா, கடையை விரிச்சுமான்னு இருக்கணும். பார்க்கலாம். வர சம்பந்தி. டிரைவர் பார்த்து கூட்டி போப்பா. சம்பந்தி, அந்த பஞ்சு மில்லு விஷயத்தை மறந்துடாதீங்க, அதான் நமக்கு முக்கியம். அதான் சொல்லிட்டீங்கல்ல, மறக்க மாட்டார். வாங்க. மில்லு தான் நமக்கு முக்கியம். வாங்க, மறந்துடாதீங்க. என்னடா வீடே மாறி இருக்கு? வாசல்ல கோலம் போட்டிருக்கு, மாயில வேற கட்டி இருக்கு. நம்ம வீடு இவ்வளவு டீசெண்டா இருக்க சான்ஸே இல்லையடா. அதானே அங்க வர்ற ஒரு வில்லேஜ் பிகரு. ஆமாண்டா, ஏதோ ஒரு பாத்தி புதுசா குடி வந்திருக்கடா. பாத்தியாடா நம்ம அப்பன வீட்டை யாருக்கோ விலைக்கு வச்சுட்டு நம்மள பிளாட்பாரத்துல படுக்க வச்சான் தண்டலு. இந்த வீட்டை தாண்டா எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஆளு. எனக்கு
உனக்கு பின்னால இருக்க கார் செட் இருக்குல்ல அதை எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சும்மா இருடா, போய் விசாரிச்சு பாப்போம் வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ கூஸ்மி. ஏய், என்ன இங்கிலீஷ் தமிழ்ல கேள்றா. என்னங்க வீட்ல யாருங்க? கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? யாரு? உங்களதான். யார் வேணும்? இந்த வீட்டுல தண்டல் பாண்டின்னு ஒரு மாய்க்கா இருந்தாரு. அவர் இப்ப எங்க இருக்காரு? எப்ப கிளப்பி விட்டீங்க? நீங்க யாரு? நாங்க 2 பேரும் அவங்க பிள்ளைங்க. அவர் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். என்னது? இவரை பார்த்தா சர்க்கஸ்ல வர பஃபூன் மாதிரி இருக்காரு. Correct. உங்களை பார்த்தா ரிங் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. அவர் பொள்ளைங்க மாதிரி தெரியலையே. எதுக்கு ஒரு ஓரமா உட்காருங்க, அவர் வந்தா கேக்குறேன். ஏது ஷோ. உஷாவா? பாத்தியாரா நம்ம சொந்த வீட்டுல எவ்வளோ ஒருத்தி ஓரமா உட்காருன்னு சொல்ற அளவுக்கு நம்ம அப்பா அச்சிக்கப்படுத்தினா பாத்தியாரா? வெண்டக்கா சைஸ்ல இருந்துகிட்டு நம்மள எப்படி கிண்டல் பண்ணிட்டு போறா பாரு. அதானே. வாங்கடா. அப்பா டில். முதல்ல நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா உள்ளவா. ஏன்பா எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண? யாரை கட்டி வீட்டை வித்த? நான் எதுக்குடா வீட்டை வைக்கிறேன்? பார்லிமெண்டே வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா யார் அந்த பிள்ளை? யாராவது பணம் வாங்கி திருப்பி தராங்களா? இங்க கூட்டி வந்துட்டியா இல்ல வேற ஏதாவது மேப்படி பிசாவா? ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கனால நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களாடா? உள்ள வாங்கடா, பேசிக்கிருவான். வாங்கடா வாங்க. நில்லுங்க. இது வீடு. ஷூ எல்லாம் கழட்டிட்டு வரணும். என்னடா ஷூ எல்லாம் கழட்ட சொல்றா? புது பழக்கமா இருக்கு. அதானே நம்ம என்னைக்கு சூ இல்லாம வீட்டுக்குள்ள போயிருக்கோம்? குளிக்கும் போது கூட சூ போட்டு தானே குளிச்சிருக்கான். எல்லாம் நேரம்டா. சரி சரி கழட்டு. எல்லாம் அந்த பெருசு பண்ற வேலை. நல்லாவே அதிகாரம் பண்ற. இத அப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்பதான் அவனுக்கு சரிப்பட்டு வருவானுங்க. நில்லுங்க. மறுபடியும் எதுக்கு நிக்க? போய் கை கால்லாம் அலம்பிட்டு வாங்க. குளிச்சிட்டே வரதாயி. டே சிவா, என்ன இந்த வீட்டுல ஆதிக்கம் தலைவரிச்சு ஆடுது, அதிகாரம் தூள் பறக்குது, என்ன கலக்க வழக்குன்னு ஒண்ணுமே புரியலடா. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. சரி வா, கிணத்தடியில போய் யோசிப்போம். இந்த மாதிரி சவுண்ட கொடுத்து விரட்டினா அவனை உருப்பிட்டுருவானுங்க. நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களாடா? டேய், நீ போடுற கண்டிஷனுக்கு எந்த தேசத்துல இருந்து வேலைக்காரி வருவான்னு கேட்டீங்கல்ல, வந்துட்டாடா. இனிமே இந்த பொண்ணுதான் ஆல் இன் ஆல் பவர்ஃபுல் வேலைக்காரி. என்னது வேலைக்காரியா? இப்ப பம்முடா வர்றா. டேய், சும்மா இருங்கடா. வந்த பிறகுதான் வீடே கொஞ்சம் லட்சணமா இருக்கு. நீ ஏமா பயப்படுற? வாமா அப்படி. இவங்க என் பசங்க. அவன் பேரு சிவா, இவன் பேரு விச்சு. ஓ, எனக்கு நல்லா தெரியுமே. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே, ஒரு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு வீரம். கேட்டீங்களாடா? என் இருக்கிற குணம் பூரா உங்ககிட்ட அப்படியே இருக்குன்னு அந்த பொண்ணு கரெக்டா சொல்லுது. அந்த பொண்ணு சொன்னா நம்பிடுறதா? ஏன்பா உங்ககிட்ட இல்ல அதெல்லாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்க? டே சிவா, வெளியில என்ன பார்த்துட்டு சர்க்கஸ் பப்புன்னா ஒன்னே ரிங் மாஸ்டர்னா, இப்ப நம்ம அப்பனை பார்த்தவன அமைதி தெளிவு வீரம் அப்படி இப்படின்னு பொட்டிய போடுறாடா. ஜெகஜால கில்லாடிடா இவ. எதுக்கு 8 அடி கேப் விட்டு எச்சரிக்கையா நிக்கிறது ரொம்ப நல்லது, இல்லன்னா டேஞ்சர். ஓகே ஓகே. இந்தாமா, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. உள்ள இருக்க இரும்பு பெட்டியில வச்சு பத்திரமா பூட்டு சரியா பூட்டிருக்கான்னு நல்லா இழுத்து பாத்துக்க. சரிங்கய்யா. யோ, இது உனக்கு நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். என்னடா இது? என்னைக்காவது ஒரு நாள் ஆச்சு என் கண்ணுல பணத்தை காட்டிருக்க நீ? சாமியாச்சு காட்டிருக்கா நீ? எப்படா காட்டுவேன்? பெத்த அப்பங்கிட்டே நீங்க முகமுடி ஓட்டு கொள்ளையடிக்க வந்தவங்களாச்சே. அது என்னைக்கும் ஒரு நாள் சந்தர்ப்பம் சொல்ல ஆத்திய போட்டது, அத மறக்கலையா நீ? எப்படா மறக்கிறது? வாங்கடா சாப்பிடுவான் முகமுடி கொள்ளக்காரங்களா. வேறே வச்சுட்டா நீ?